இரட்டை இலையோட ஆட்சியில் தாமரை மலர்றது அப்படின்றத ஒரு ரைமிங்காக சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கிறதா, இல்லை ஆசையை வெளிப்படுத்துகிறாங்கன்னு எடுக்கிறீங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது பொருள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜகவினுடைய உள்நோக்கம் பகிரங்கமாக வெளிப்படுவதாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். அதிமுக என்கிற கட்சியை அழித்துவிட்டு பாஜக குறுக்கு வழியிலே அதாவது கூட்டணி ஆட்சி என்று தொடக்கத்திலே அவர்கள் சொன்னாலும் அதன் வழியாக உள்ளே நுழைந்து விட்டு அந்த கட்சியை காலி செய்வதுதான் அவர்களுடைய நோக்கம். விவசாயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உரத்திற்கென்று ஒரு தனியாக செடி வளர்ப்பாங்க. கிராமப்புறங்கள் எல்லாம் சக்கப்போட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். உரச்செடியை முதல்ல வளர்ப்பாங்க, வளர்த்துட்டு அதை உழுது விட்டுருவாங்க. அப்படியே அது மண்ணோடு மண்ணாக அது மக்கி போய் வேறொரு விளைச்சலுக்கு அது பயன்படும். அதிமுகவை இப்போ ஒரு சக்கப்போடு உரச்செடி மாதிரி இவங்க உழுது விட போறாங்க, ஒண்ணும் இல்லாம செய்ய போறாங்க, அழித்து விட போறாங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய சூசகமான பதில். நீங்க அப்படி சொல்றீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார், யார் ஆட்சிக்கு வரணுன்ற தேர்தல் இது, சட்டமன்றத்துக்கு தேர்தல், அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிற கட்சி பாஜகன்னு சொல்றாரு. அவங்க பாஜக அப்படி நினைக்க மாட்டாங்களா? பாஜக மாநில கட்சிகளை சிவசேனா எப்படி உடைத்தார்கள், மற்ற மாநில கட்சிகளில் வட மாநிலங்களில் என்ன விதமான திருவிளையாடலை நிகழ்த்தி இருக்கிறார்கள், அவர்களுடைய வரலாறு என்ன என்று தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஒரு சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கொண்டிருக்கிறாரோ எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் அதிமுகவினுடைய தொண்டர்களினுடைய கவலையாக இருக்கிறது. விசாரணை அமைப்புகளுக்கு பயந்து அச்சப்பட்டு கட்சியை கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டார். இது அண்ணா திமுகவே கிடையாது, இது அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டது, ஏடிஎம்கே என்பது மோடி எம்கேவாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொண்டர்கள் என்ன செஞ்சாங்க, ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறிய போது பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள். ஏன் கொண்டாடி மகிழணும்? ஒரு கூட்டணி முறிந்த போது இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் ஏன் நிகழணும்? தொண்டர்களுக்கு இதில் உடன்பாடு கிடையாது. கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிறைச்சாலைக்கு போகக்கூடாது என்பதற்காக, அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்குள்ளே போகக்கூடாது என்பதற்காக, வருமான வரித்துறையினுடைய சோதனைகளிலே சிக்கி தவிக்கக்கூடாது என்பதற்காக, தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை பறித்து விடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாக மீண்டும் போய் அவர்கள் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். ஆட்சியை காப்பாற்றுவதற்காக சென்ற முறை எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசோடு இணக்கமான போக்கை கையாள வேண்டும் என்று பாஜகவோடு அவர் பயணித்தார். இப்பொழுது கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் பயணிக்கிறார். அதனால நிச்சயமாக இதை அதிமுகவின் தொண்டர்களினுடைய உள்ள குமுறல் இதை ஏற்றுக்கொள்ளாது. இது ஒரு மிகப்பெரிய உட்கட்சி குழப்பத்திற்கு தான் வழிவகுக்கும். அவர் நடந்து முடிந்த செயற்குழுவில் கூட யாரும் இதை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாதுங்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த கட்சிக்குள்ள இது ஒரு கடுமையான விமர்சனமாக ஒரு மனத்தாங்கல் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். பல பேருக்கு அது அதிருப்தி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஒரு கட்சி ஜனநாயக பூர்வமான ஒரு அரசியல் கட்சி எதையும் வெளிப்படையாக கருத்தே பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, அது என்ன ஜனநாயக பண்பாக இருக்க முடியும்? அப்ப இந்த கூட்டணிக்கு ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தா ஒரு கட்சியை நடத்த முடியாது. ஒரு சுமூகமான கூட்டணியை அமைதியான முறையில் பேசி அதை செட்டில் பண்ணிட்டோம். இல்ல அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிற கருத்து ஒரு அமைதியான முறையில் பாஜக கூட்டணியை அமைச்சிட்டது மாதிரி ஒத்த கருத்து உள்ளவங்களோட விரைவில் நாங்கள் கூட்டணியை அமைச்சிருவோம். ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லைன்ற எண்ணத்தில் கூட சொல்லியிருக்கலாம்ல. அதாவது அந்த கூட்டணி ஒரு இயல்பான கூட்டணியாக இருந்தால் எதற்காக அவர் கொள்ளைவாசல் வழியாக நுழைவதை போல ரகசியமாக அவர் டெல்லிக்கு போறார். அவர் டெல்லிக்கு விமானம் ஏறுகிற போதே சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லிட்டாரு இந்த நோக்கத்துக்காக தான் போறாருன்னு. அவர் மத்தியானத்திலிருந்து சாயங்காலம் வரைக்குமே அதை மறுத்துக்கிட்டே இருக்கிறாரு. மாலை நேரத்தில் அமித்ஷாவை சந்திக்கிற வினாடி வரைக்குமே நான் அதிமுக அலுவலகத்தை திறந்து வைக்க வந்திருக்கேன், இல்ல இங்க டைல்ஸ் திறந்து வச்சதை பார்க்க வந்தார், ஏற்கனவே வந்திருக்கேன், டைல்ஸ் ஊட்டிருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன், பெயிண்ட் அடிச்சிருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன்னு போய் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்ப கட்சிக்காரர்களுடைய ஒப்புதலோடு தான் அவர் சென்றார் எப்படி என்று நம்ம எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அப்ப அவருடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கிற? அப்ப ஏன் அவர் வெளிப்படையாக அதை அறிவிக்க கூட முடியல அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கள்ளத்தனமான ஒரு வேறு வழி இல்லை. இந்த கட்சி இந்த கூட்டணியினுடைய நிர்பந்தத்தை விட்டால் வேறு வழி இல்லை. அதாவது பாஜகவிற்கு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னதை தான் நான் சொல்றேன். பாஜகவிற்கு தமிழ்நாட்டிலே கால் பதிப்பதற்கு கால்களே கிடையாது. அதனுடைய கால்களாக அதிமுக பயன்பட போகிறது. அதுக்கான வேலை திட்டங்களை அவர்கள் தொடங்கிட்டாங்க. 66 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவோட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதுவும் அதிமுக தயவுல வெற்றி பெற்றவர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்தெல்லாம் பேசுகிறார்கள்னா இந்த தைரியத்தை ஒரு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இப்படி எல்லாம் பேசிடுவாங்களா அவங்க பாஜக? இப்படி ஒரு நிலைமையை அவர்கள் சந்தித்திருப்பார்களா? அப்ப ஆளுமை பண்பை நிரூபிக்க தவறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவர் முதலமைச்சராகவும் தன்னுடைய ஆளுமை பண்பை நிரூபிக்க தவறிட்டாரு. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போதும் ஆளுமை பண்பை நிரூபிக்க தவறிட்டாரு. அவரால் ஒரு கூட்டணியை கூட ஒரு முறையாக அவரால் கட்டமைக்க முடியல. வெளிப்படையாக நடக்காதனால நீங்களா நிறைய சொல்றீங்க. பட்
வெளிப்படையாக அந்த கூட்டணி அறிவிச்சாங்கல்ல, அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து அறிவித்ததுன்றது வெளிப்படையாக அறிவித்த ஒன்று, விருந்து வெளிப்படையாக நடந்த ஒன்று, கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் செயற்குழு கூட்டம்லாம் நடந்தது வெளிப்படையாக நடந்து தான் அந்த கூட்டணி பற்றி முடிவை வந்து நியாயப்படுத்துகிறாங்க. விருந்து என்பது உபசரிப்புக்காக நடப்பது என்பது மாறி வாயை அடைப்பதற்கான விருந்தால் அது நடந்துச்சு. அந்த விருந்து நடந்த முறையே வினோதமானதாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.